Good morning, children. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மைக்ரோ என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி மேக்ரோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக், சோசியோ கல்ச்சர், பொலிட்டிக்கல் அண்ட் லீகல், ஜியோஃபிசிக்கல், டெக்னாலஜி, குளோபல். மேக்ரோ அப்படிங்கிறப்ப பொருளாதார சூழல், சமூகம் மற்றும் பண்பாட்டு சூழல், அரசியல் மற்றும் சட்டம் சூழல், புவியியல் சூழல், தொழில்நுட்ப சூழல், உலகளாவிய சூழல் அப்படின்னு 6 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நாம் பாருங்கள். This is the general or overall environment in which business operates. வணிகத்தின் வெற்றி பரந்த சூழலுக்கு பொருந்தக்கூடிய தன்மையை சார்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வணிகத்தின் வெற்றி அப்படின்னா அந்த சூழலுக்கு தகுந்த பொறுத்து தான் அது வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது இருக்குது. The success of business is dependent on its ability to adapt to the macro environment since these are uncontrollable factors. இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரத்திற்கான மகத்தான வாய்ப்புகளை வழங்குது. இது வந்து வியாபாரத்திற்கு தீவிர அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும். ஏன்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கிறப்ப மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து அது எப்படி அந்த தொழிலுக்கு ஏற்றதா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து நிறையா. அதே மாதிரி பொருளாதார சூழல்கள் மாறலாம், புவியியல் சூழல்கள் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரத்திற்கு அச்சுறுத்தல். அப்போ அந்த ஒரு தொழில்நுட்பம் மாற மாற அவங்க அதை அடாப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயில்யூர் ஆகுதாங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னா எக்கனாமிக் என்விரான்மெண்ட், பொருளாதார சூழல் என்ன அப்படின்னு பார்ப்போம். The business is an integral part of the economic system prevalent in a nation. ஒரு நாட்டில் வணிகம் அப்படிங்கிறது பொருளாதார அமைப்பின் அடிப்படையில் தான் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்குது. The multiple variables in the macro environment system which has a bearing on a business include. பரந்த சுற்றுச்சூழலின் பல காரணிகளிடையே தொடர்புடையவை தான் இந்த பொருளாதார சூழல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, த நேச்சர் ஆஃப் எக்கானமி பேஸ்டு ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சி கட்டத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தின் இயல்பு. த கண்ட்ரிஸ் அக்ராஸ் த குளோப் கேன் பி categorized on the basis of growth and per capita income as developed nations, developing nations and underdeveloped nations. அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு ஒரு நாட்டோட வளர்ச்சியை அவங்களோட per capita income, தனிநபர் வருமானம், அந்த நாட்டோட வளர்ச்சி, தனிநபர் வருமானம், இந்த அடிப்படையில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வகைப்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தோன்னா USA, Japan, Germany, Canada and Australia developed economies generally have high degree of technological advancement, very strong and robust industrial base அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதில் பார்த்தோன்னா அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாகவும், தொழில்நுட்ப முன்னேற்றம், டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க, தொழில் அமைப்பில் முன்னேற்றம் மற்றும் உயர்தர வாழ்க்கை தரம், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் இருக்கிறனால அதிக வருமானம் அவங்களுக்கு இருக்குது. தனிநபர் வருமானம், தலா வருமானம் அப்படின்னு பார்க்குறப்ப per capita income வந்து அதிகமாக இருக்கிற ஒரு பொருளியல் அமைப்பை கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தோன்னா அடுத்தது developing nations like India, China, Brazil, Mexico are middle income economies are characterized by low to moderate industrial growth, the inequality in the distribution of income, high population, a low standard of living and low absorption of technology. அதுமாதிரி நம்ம வளர்ந்த நாடுகளில் அப்படின்னு பார்க்குறப்ப பல கணினி சார்ந்த தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக ஒருங்கிணைந்திருக்க அந்த வளர்ந்த நாடுகள் இந்தியா, சீனா, பிரேசில் மற்றும் மெக்சிகோ போன வளரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நடுத்தர வருவாய் இருக்குது, மிடில் கிளாஸில் தான் இருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி மிதமான தொழில்துறை வளர்ச்சி, வருமான பகிர்வின் ஏற்றத்தாழ்வு. ஒரு இடத்துல சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும், அதே கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா கம்மியான வருமானம் இருக்கும். இந்த வருமான பகிர்வின் ஏற்றத்தாழ்வு இருக்குது. மக்கள் தொகை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. மிக குறைந்த வாழ்க்கை தரம் மற்றும் தொழில்நுட்பத்தை மெதுவாக ஏற்றுக்கொள்ளுதல். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லாமல் மெதுவாக அவங்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடுகளில் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த நாடுகள் வந்து பொதுவான தன்மைகளாகவே இருக்குது இந்த வளர்ந்து விடும் நாடுகளில்.
The underdeveloped nations are low income economies with a very low degree of technology adoption and a very poor standard of living. ஒரு பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப மிக குறைந்த அளவிலான தொழில்நுட்ப தத்தெடுப்புக்கும் ரொம்ப கம்மியாக தான் அந்த டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிக குறைவான வாழ்க்கை தரத்தை கொண்டவையாக இருக்குது. ஒரு நாட்டு அப்படின்னு பார்க்குறப்ப பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு பார்க்குறப்ப உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு அப்படின்னு. அப்போ டெவலப்டு அப்படின்னா எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப யூஎஸ்ஏ, ஜப்பான் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்பிங் அப்படின்னு பார்க்குறப்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்து மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி க்ரோத்தும் மீடியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப வருமானம்லாம் மிடில்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து டெவலப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் டெவலப்டு அப்படின்னா வந்து ரொம்ப புவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை தரம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் த நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு முறையின் இயல்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப த எக்கனாமிக் சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் கேபிட்டலிஸ்டிக், சோசியலிஸ்டிக் அண்ட் மிக்ஸ்டு எக்கானமி. பொருளாதார அமைப்புகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் முதலாளித்துவம், சமதர்ம அல்லது சோசியலிச மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. முதலாளித்துவ அமைப்பு, சமதர்ம அல்லது சோசியலிச அமைப்பு, கலப்பு பொருளாதார அமைப்புகள்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இஸ் எ ஃப்ரீ என்டர்பிரைஸ் மார்க்கெட் வேர் இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் ஆஃப் வெல்த் இஸ் ப்ரிடாமினன்ட். கேபிட்டலிஸ்டிக் முதலாளித்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே வந்து பொருளாதார அமைப்பில் ஒரு நாட்டின் உற்பத்திக்கான அனைத்து காரணிகளையும் தனிநபர்களும் தனியார் நிறுவனங்களுமே சொந்தமாக்கி கொள்ளவும் நிர்வகிக்கவும் பயன்படுத்தப்படும் அரசு அனுமதி வழங்குகிறது. ஓகேயா, கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னா தனியார் வசம் நிறையா துறைகள் வந்து தனி நபர்கள்கிட்டையும் தனியார் நிறுவனங்கள்கிட்டையும் ஒப்படைச்சாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அது வந்து கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதே சோசியலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் a state control with a lot of restrictions on private sector. வந்து பொருளாதார சோசியலிச அமைப்பில் வந்து தனியார் துறை மீது கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அரசு அதில் வந்து கேபிட்டலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் அதிகமாக வந்து பங்கெடுத்துக்குவாங்க. இதில் சமதர்மத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப தனியார் துறைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மிக்ஸ்டு எக்கானமி அப்படி கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்டேட் ஓன்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ஓனர்ஷிப். ரெண்டுமே கலப்பு பொருளாதாரத்தில் வந்து அரசு மற்றும் தனியார் துறை ரெண்டோட பங்களிப்பும் இணைந்ததாக இருக்கிறது தான் மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் அ நேஷன், ஒரு தேசத்தின் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ட்ரேட் பாலிசி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எக்ஸெட்ரா ஆர் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஒரு பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு பார்க்குறப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா நாணய கொள்கை, மானிட்டரி பாலிசி நாணய கொள்கை, நிதி கொள்கை, தென் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, தொழில்துறை கொள்கை, வர்த்தக கொள்கை, அந்நிய செலாவணி கொள்கை ஆகியவை பொருளாதார சொல்லின் பகுதியாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும், இம்போர்ட் கம்மியாக பண்ணணும், தென் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ட்ரேட் பாலிசி வணிக கொள்கைகள் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து கொள்கைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தான் ஒரு தேசத்தில் வந்து பொருளாதார கொள்கைகள் சரியாக இருந்துச்சுன்னா தான் அது டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து டெவலப்டு ஆக முடியும். தென் எக்கனாமிக் இண்டீசஸ் பொருளாதார குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்கனாமிக் இண்டிசஸ் லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தென் மொத்த தேசிய உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், தேசிய வருமானம் நேஷனல் இன்கம், தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம், செலுத்துகை சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், சேமிப்பு விகிதம் மற்றும் முதலீடுகள் போன்றவை ஒரு தேசத்தின் பொருளாதார குறியீடுகள். இவை பொருளாதார சூழலின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஜிடிபி எவ்வளோ இருக்குது, ஜிஎன்பி எவ்வளோ இருக்குது, நேஷனல் இன்கம் எவ்வளோ வருது, ஒரு பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது, ஒரு நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அங்கே மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும், வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரத்தை குறியீடுகள், பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய குறியீடுகளாக இருக்குது. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்,
மார்க்கெட், நிதி சந்தை அபிவிருத்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் த பேங்கிங் சிஸ்டம் ஹாஸ் அ கிரேட்டர் இம்பேக்ட். ஒரு நிதி சந்தை அபிவிருத்தி அப்படிங்கிறது வந்து தொழில்துறை வளர்ச்சி, பணச்சந்தை, மூலதன சந்தை, பங்கு சந்தை, பத்திரச்சந்தை மற்றும் சிறந்த வங்கியியல் அமைப்பு முறை போன்றவற்றின் சிறப்பான அபிவிருத்திக்கான வெளியீடாக இருக்கும். இப்போ இந்த பற்றியெல்லாம் நம்ம தனித்தனியாக படிச்சிருக்கோம். பணச்சந்தைனா என்ன, மூலதன சந்தைனா என்ன, பங்கு சந்தைனா என்னென்னங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் அபிவிருத்தி ஆனால் தான் பொருளாதாரம் தானாகவே டெவலப் ஆகும். Then economic structure. The economic structure includes capital formation, investment pattern, position of trade balance, occupational distribution of workforce and structure of national output. பார்த்தோன்னா ஒரு பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப மூலதன உருவாக்கம், முதலீட்டு முறை எப்படி முதலீடு செய்கிறோம், வர்த்தக சமநிலை எப்படி இருக்குது, ட்ரேட் பேலன்ஸ் எப்படி இருக்குது, தொழிலாளர் உழைப்பின் அளிப்பு எப்படி வந்து ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, மற்றும் தேசிய உற்பத்தியின் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் உள்ளடக்கியதை தான் பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க செட் பண்ணணும். ஸோ இதில் வந்து மேக்ரோ என்வாயன்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா எக்கனாமிக் பொருளாதார சூழல் இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இல்லையா. அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது என்னது, எக்கனாமிக் என்வாயன்மெண்ட். இதை நல்லா படிங்க. நாளைக்கு நம்ம வந்து அடுத்தது சோசியோ கல்ச்சரல் என்வாயன்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.